வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மாதங்கள் பிறந்ததும் கூடவே பிறக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா கடனா ஒன்றும் இல்லைங்க. இந்த வீடியோ வந்து அப்கமிங் ஃபோன்ஸை பற்றி. ஏன்னா மார்ச் மாதங்கள் ஒரு ஃபோன், அதுக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே கடன் அட்டையை சார்ந்ததாக இருக்கும். அதனால தான் கடன். அதனால ஆல்ரெடி வந்து இப்போ வரப்போகிற ஃபோன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் என்னடான்னு பார்த்தா X3 அல்ட்ராவையும் X9 அல்ட்ராவையும் போட்டு வச்சிருந்தாங்க. ஆமாம், இட் வில் பி லான்ச்டு அரௌண்ட் 1.6 to 1.7 lakhs அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் என்ன கண்ணோட்டத்திலடா இருக்கீங்க? ஐஃபோனை போயிட்டு இப்போ சீப் ஃபோனாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்களடா? ஆமாங்க, அது 1,20,000 கிடைக்குதுடா. என்னங்க உங்களுக்கு போன மாதம் சாம்சங் கேலக்ஸி S26ன்னு ஒன்று லான்ச் ஆச்சுல. ஆமாம், S26 சொல்கிறேன். அதோட விலை என்ன, ஐஃபோன் 17ஓட விலை என்ன பார்ப்போம். அதே மாதிரி போன மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சில லான்ச்சஸ்லாம் நடந்துச்சுங்க. சாம்சங் கேலக்ஸி S26 சீரிஸ், அப்புறம் iQ 15R மற்றும் Xiaomi 17. அது குளோபல் லான்ச்சிங்க. நம்ம ஊரில் என்ன கதைன்னு நம்ம பார்ப்போம். ஆமாம், ஒரு 17 வந்து ஒரு 1.2 lakhs அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 17 அல்ட்ரா 2.2 lakhs கொடுத்தீங்கன்னா நாங்கள் யாரும் வாங்க மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் அப்படியே லைஃப்பை கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டுவோம் அப்படின்னு. அவ்வளோதான். அந்த மாதிரி ப்ரைசிங் பண்ணாங்கன்னா நம்ம வீணாக எதையும் யோசிக்க தேவையில்லை, எதையும் பேச தேவையில்லை. ஆமாம், சரிவா. இப்போ எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய ஐஃபோன் 17 பற்றி பேசுவோம். ஐஃபோன் 17e. ஆமாம், அதான் வருது. மார்ச் மாதத்தோட தொடக்கத்திலேயே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வர்றது தான் ஐஃபோன் 17. 4ஆம் தேதி அப்படிங்கிறத வந்து இனிமே கேலண்டரில் வந்து 4ஆம் தேதிங்கிறது யாரும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருக்க ஒரு டிவைஸ். அந்த ஏஐ டிவைஸ் அது ஆக்சுவலாக. ஆமாம், ஏஐ டிவைஸு டைனமிக் ஐலண்ட் இருக்கும். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டையும் மறந்துடக்கூடாது. எப்பயுமே பழசு மறக்கவே கூடாது. 2026ல உங்களுக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 2026ல ஃபோன்ஸ்லாம் இருக்கு. 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்குலாம் இருக்கு. அதனால வந்து இதுல மட்டும் தான் இருக்குன்னா இல்ல, நிறைய பேர் இருக்கு. இது என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு 10 ஃபோன் வாங்கலாம். அந்த ஃபோனு இதான ஒன்று தான் வாங்க முடியும். 65,000 ரூபா 70,000 ஒன்று வாங்கினா அந்த 10 ஃபோனோட விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு ஃபோன்ல 10 சிம் போட முடியாது. ஆனால் 20 சிம் கிட்ட போடணும். அப்போ அதெல்லாம் முடியாது. சரி பரவாயில்ல. உங்களுக்கு அப்கிரேடட் ப்ராசஸர் கிடைக்கும் A19 சிப்போட. ஆமா, மற்றும் சிங்கிள் கேமரா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு 2x ஆப்டிகலோட நல்ல டீசென்ட். தான் நானும் நினைச்சு தான் ஏர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது காத்தோட கலந்துரு அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன தெரியுமா, இந்த ஐஃபோன் 17ல ஃப்ரண்ட் கேமரா மட்டும் சென்டர் ஸ்டேஜா வந்துச்சுன்னா நாங்களே வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே? இருக்கும் தான், ஆனால் வாங்க மாட்டேன். ஏங்க 50,000 ரூபாய்க்கு சென்டர் ஸ்டேஜோட ஒரு கேமரா, கண்டென்ட் கிரியேஷன்னா நல்லா தானே இருக்கும். ஆனால் நம்ம வெளியில் போய் எங்கே ஷூட் பண்ணாலும் ரியர் கேமராக்கு தான் போவோம். அதுலேயும் அல்ட்ரா வைட் தான் தேடுவோம். எடுக்க முடியாது. அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட் தரப்புல தாத்தா பாட்டிக்கு வீட்டில் யாராவது ஒரு சிலர் ரொம்ப கேஷுவல் யூஸ் இருக்கலாம், 6,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி தரோம்ல, அதுதான் இது. அந்த மாதிரி ஆப்பிளில் தாத்தா பாட்டி ஸ்டஃப், ஆப்பிளில் தாத்தா பாட்டிக்கான ஃபோன் தான். விக்கி ப்ரோ வேறு அது வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏரியாவில் எது வாட்ச்மேன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஐஃபோன் 17 அப்புறம் நல்ல ஆப்ஷன் தான் ப்ரோ. எங்கள் ரிவ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுங்க ப்ரோ. அடுத்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அதாவது இன்னைக்கு வந்து இது லான்ச் ஆகுதுன்னா அடுத்த நாளே நாங்கள் வந்து நத்திங் ஃபோன் 4A சீரிஸ் அதை வந்து லான்ச் பண்ணுறோம். கால்பேலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு. அப்படி பிங்க் கால்பே வந்து என்ன பண்ணுறாங்க, ஹைலைட் என்ன தெரியும்ல, 17 இந்த பக்கம் ஸ்பெக் போட்டு இந்த பக்கம் 4A ஸ்பெக் போட்டு ஃபுல் ப்ரெசன்டேஷனையும் முடிச்சிருவோம். பார்த்தியா 3 கேமரா, ஒரே நல்ல கேமரா, விலை வேற கம்மியில 120 ஹெர்ட்ஸுங்க. நீங்கள் அதை வந்து இன்டர்போலேட் பண்ணி 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம். பார்த்தீங்களா அந்த பக்கமா? அது ஒன்று சொல்லுவாங்க எல்லாமே. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லுவாங்க. அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. பேட்டரி 5000 mAh. பாத்தியா ஆமா, பெரிய டிஸ்பிளே வந்து கிளிப் பார் இருக்கும். 3 கேமரா. வாழ்க்கையில ஏதாவது கஷ்டம்னா இந்த பார்லயே நீ போட்டு எல்லாம் அமைதியா உட்காந்துடலாம். 3A Pro இருக்குல்ல, அத மாதிரியே தான் வந்து உங்களுக்கு 4A வந்துரும். புரியுதா? விலையுமே அப்படியே. அப்போ 4A Pro எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு நத்திங் ஃபோன் 3A விட பெட்டரா வந்துடும். ஆமா, கண்டிப்பா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், பெரிஸ்கோப்பு, டெலிஸ்கோப்பு, என்ன ஸ்கோப் இருக்கோ எல்லாத்தையுமே நாங்க வச்சிருப்பாங்கல்ல. உண்மைதான். ப்ராசர்லாம் பார்த்தீங்கன்னா 7S Gen 4 அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ப்ரோ சீரிஸில் என்ன வருதுன்னு தெரியல. அதான் இப்போ இன்னொன்று என்ன நம்ம பார்த்தோம்னா UFS 3.1 இருக்கும். நத்திங் ஃபோனில் 2.2லாம் இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான சைடு தான். ஸோ ஆக மொத்தம் வந்து 4A மீடியா சென்ட்ரிக்காகவும் ப்ளஸ் கேமரா அண்ட் யாருக்கெல்லாம் வந்து இந்த AOSP பேஸ்டு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்குமோ, இப்போ என்ன மாதிரியான நாள் எனக்குலாம் இது பிடிக்கும் இல்லையா, பிக்சல் பிடிக்கும் இல்லையா, பட் நல்ல ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு நல்ல கேமரா செட்டப்போட ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு 35,000 ரூபாய்க்குள்ளார ஒரு சில ஃபோன்ஸில் என்னென்ன நம்ம எதிர்பார்ப்போமோ கேமிங்கை தவிர அது எல்லாமே இந்த ஃபோனில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், வரட்டும். சரி, இது வந்து ஒரு ஃபன் பார்ட்டாக கேட்குறேன். 4A என்ன ப்ரைஸில் வரலாம்? அதான் எனக்கு தெரிஞ்சு கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து 31, 32 வரும் 4A. அப்போ 4A Pro வந்து ஒரு 70,000, 80,000 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா பொறுமையாக 40,000 கொண்டு வந்துப்போம். ஓகே, அடுத்து பார்த்தா மோட்டோ எட்ஜ் 70 ஃபியூஷன் இவங்களும் வராங்க. 7S Gen 4ஓட 144 ரெஃப்ரெஷ் ரேட்டு, 50 MP பிரைமரி சென்சார், அதுக்கப்புறம் 7000 mAh பேட்டரியோட இவங்க வராங்க. இதுக்கு முன்னாடி வந்தது மோட்டோ எட்ஜ் 70 சொல்லிட்டு ஸ்லிம்மாக வந்துச்சுல, அது வந்து 32K அந்த மாதிரி ப்ரைஸ். ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக 28க்கு ஃபர்ஸ்ட் இயரில் கிடச்சிது. ஆமாம், அப்புறமே இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
இப்போ இந்த 70 ஃபியூஷனுங்கிறது கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்லிம் ஃபோனை விட கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும்னு தோணுது. ஒரு 26, 27 அந்த மாதிரி ப்ரைஸில் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோ, இது வந்து நம்ம லாஸ்ட்டு மந்த்துமே இதை அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இவன் 7S Gen 4ஓட ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் ஃப்ரம் இன்ஃபினிக்ஸ் சைடு. ஆனால் இந்த 144 ஹெர்ட்ஸுங்கிறது நியூ ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஆல்ரெடி வந்து இது 12,000க்குலாம் கூட கொடுத்துட்டு இருக்காங்க. 11,000 12,000 ஃபோன்லையும். ஆமாம், இன்ஃபினிக்ஸ் வந்து அவன் ஸ்டார்டிங் லெவல்லேருந்து 144 கொடுத்துருந்தான். ஆமாம், இதுலேயும் 144. அது எல்சிடியாக இருக்கும், இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். AMOLED அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, 144 ரெஃப்ரெஷ் ரேட்டு, 6500 mAh பேட்டரி, அப்புறம் 30 வாட்ஸ் ஒயர்லெஸ்லாம் வேறு இவன் கொடுக்குறான். அதே மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோவில் வந்து உங்களுக்கு டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே இருக்கும். அந்த பேனல் மேலேயே இருக்கும் தனியாக வந்து. அது டிஸ்பிளே இல்லை, இவனுங்க வந்து கிளிஃப் மேட்ரிக்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து பேனல்லே இருக்கு. பார்ப்போம். ஆனால் இது இந்தியாவுக்கு வருமானு தெரியல, வந்தால் நல்லாயிருக்கும். சரி, ஏன்னா இவங்களோட இன்ஃபினிக்ஸோட ப்ரைஸிங்கும் லாஸ்ட் ஃபோன் பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. 22,000 ரூபாய்க்கு 7100 டிமென்சிட்டியோட கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி இந்த ஆக்சுவலாக இது அப்கமிங் ஃபோனில் இருக்கும்போது குறுக்கால 10A அது வந்து இப்போ இருக்கு, பிக்சல் 10A. சரியா, அதுக்கு வந்து ட்விட்டரில் சரியான சண்டை. ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னா, எனக்கு கூகுள் மேலே வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு, அவரோட பேர் வேணா நான் சொல்கிறேன், ஃபோனை வெளில எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, 10A வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபோனும் இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருந்தார். நான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன்டா, இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல, தெரிஞ்சுக்கங்க. அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கோ கிட்டேருந்து மாபெரும் புரட்சியை பண்ணுறதுக்காக வருகிறான் X8 ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ். எப்படி 2 ஃபோன் வருது. X8 ப்ரோவில் வந்து உங்களுக்கு 8500 அல்ட்ராக்கு தான் நான் ப்ரொமோட் ஆகும். X8 அல்ட்ரா தூக்கிட்டு போயிட்டாங்க. X8 ப்ரோ மேக்ஸில் வந்து அது F8 அல்ட்ராடா, என்னடா போதையில் இருக்கு நீ. இதில் பார்த்தா டிமென்சிட்டி 8500 ஒன்றத்தில் இருக்குது. அப்புறம் டிமென்சிட்டி 9500S அது ஒன்றத்தில் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தா 9500S மாசு. சைனாவில் வந்து பேட்டரி கொஞ்சம் பெருசு, நமக்கு இந்தியாவில் வரும்போது கொஞ்சம் குட்டியாயிடும் அப்படின்ற மாதிரி. ஒரு 1000 mAh கிட்ட கட்டாவுங்க. ஆமாம், 6000 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். 6500 400 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் கேமரா மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஏதாவது வரும், பார்ப்போம். X8 ப்ரோ என்ன ப்ரைஸ்க்கு வந்து நல்லா இருக்கும்? அநேகமாக X8 ப்ரோ வந்து 30 32 அப்படி வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா X8 ப்ரோ மேக்ஸ் அப்படி வந்தா நல்லது, ஆனால் 35 கிட்ட போயிடும் தோணுது. சரியா, ப்ரோவேவா? ஆமாம், ப்ரோ மேக்ஸ் வந்து இப்போ இது இருக்குல்ல, IQ 15R அந்த ப்ரைஸில் இருக்கும். ப்ரோ மேக்ஸ் இந்த ப்ராசஸர் இருக்குன்னா சரி. ஆமாம், அந்த ப்ரைஸில் தான் இருக்கும். 45,000க்கு அந்த மாதிரியான ப்ரைஸ். கேமரா வந்து ஒரு OnePlus 15R கிட்ட வந்தால் கூட ஓகே. சரி விடுங்க, அதனால நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஸ்பெஷல் கைஸ் 2 பேர் இருக்காங்க. A57 A37 சாம்சங் கேலக்ஸி கிட்டேருந்து. ஒன்று 1680 ப்ராசரோட வரும். அநேகமாக அது வந்து 2100 2200 இடையில இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஒரு ஃபோன் மாதிரி தான் அது. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தா கேமரா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் இன்னும் கூட அந்த 5 MP கேமராலாம் அப்படியே வச்சிருந்தாங்கன்னா இவங்களையும் புறக்கணிக்கிறது வர வழி தெரியல. 1480 நல்ல ப்ராசர் தான், அது 37 இருக்க போகுது. ஆனால் என்ன A36 ஆல்ரெடி வந்து 6 Gen 3 அழகாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திரும்ப இப்போ ஏன் வந்து குட்டிக்கரன் அடிச்சு 1480 A36 இப்போ பிரைஸ் ஏறிடுச்சு. இவங்கெல்லாம் வந்து என்ன பிரைஸ் எதிர்பார்க்கறதுன்னு தெரியல. 50,000 வந்துருவானுங்க. 65,000 ரூபாய்க்கு வந்து A57 ஒரு 50,000 ரூபா 55,000 ரூபாய்க்கு A37 வந்ததுன்னு போடுங்க. Oppo Reno 15க்கு ஸ்ட்ரைட் கிளாஷ். iQOO Z11X, Vivo T5X, Dimensity 7400 7200 mAh பேட்டரி, 45 வாட் போன தடவை. அது மேபி இந்த தடவை 60 அந்த மாதிரி எங்கேயா போயிடுமா பார்ப்போம். ஆக மொத்தம் iQOO Z11Xும் வரும். இது வந்து Realme P4X நம்ம ஒரு ஃபோன் கவர் பண்ணியிருக்கோம், அதை மாதிரியே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஆனால் 7400 டிமென்சிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர் தான். எல்லா ஃபோன்லையுமே அது வந்து இத்தனை வருஷமா இருந்து பழகி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி 700 பார்த்துருக்கோம்லங்க, அதோட லைட்டாக ஒரு ஓவர் கிளாக் தாங்க, பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி தான் இருப்பான். போடு 15T 15S, அதுதான் 15S மேபி இங்கே வரலாம் இந்தியாவுக்கு. 8 Gen 5 மற்றும் 6000 mAh பேட்டரியோட 50 MP பிரைமரி மற்றும் 50 MP அல்ட்ரா வைடு, 32 MP ஃப்ரண்ட்டு, அப்புறம் LTPO பேனல் டிஸ்பிளேயோட 1.5K ரெசல்யூஷனோட கொடுக்குறாங்க. நிஜமாக சூப்பராக இருக்கும். அப்படி சப்போஸ் LTPOலேருந்து எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னு வைங்க, அப்போ 15S அப்படின்னு வந்ததுன்னா அது 60,000 தொற்றுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கிட்ட தானே வரும். ஆமாம், அதுக்கிட்ட தான் வரும். ஏன்னா 50Kக்கு இவன் இருக்காங்க, 15R இருக்காங்க. அப்போது ஆமாம், இப்போ 52K புது ப்ரைஸ் ரிவைஸ் ஆகி அது எஃபெக்டிவ் ஆகிடுச்சுன்னா 15R அங்கே வந்துடுது. அப்போ இது வந்து 63,000 அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 73,000. அப்புறம் Vivo X300 அல்ட்ரா, பட் ஆனால் அது சைனா குளோபல் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு என்னன்னு தெரியல. இந்தியாவுக்கு வந்து X300 அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சும்மா மாசம் மேசிவா. ப்ரோவே 1,10,000. அப்போ அல்ட்ராலாம் வந்தால் எங்கே இருக்கும்? அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் 1.89 lakhs only just for you. 256GB. It's our premium phone sir. அந்த வானம் படத்துல வருமே அப்படிதான். 256. டே அந்த அளவுக்கு கேவலமானவங்களா? 512 தான் எப்பயுமே தந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா நீ வாங்குற அந்த ப்ரோ 1,10,000 512 தான்.
ஓ ஒரே வேரியன்ட் தான். ஓ ஆமா ஆமா, விவோ ஒரே வேரியன்ட் தான் வந்துட்டான். ஓகே ஓகே. ஷாமியும் அப்படிதானே, ஆமா, அவங்க எல்லாருமே அந்த அந்த அவங்களோட அந்த ப்ரீமியம் சீரிஸ் ஃபுல்லாவே அது பரவாயில்லன்னு சொல்லலாங்க. இன்னும் 226 வச்சு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அவங்களை என்னத்த சொல்றது. அப்பதான் 128 ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த விவோ X300 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் 200 MP கொடுக்குறானுங்க. அப்புறம் 50 MP அல்ட்ரா வைட். பார்ப்போம் இந்த டுவல் 200 MP எந்த அளவுக்கு. ஆனா impressive 1 ஆ இன்ச் இருக்கும்னு சென்சார் இப்போ தெரியல. யூஸ் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி X200 அல்ட்ராலே யூஸ் பண்ணல. ம். ஸோ 1.1 அதான் 1/1.12 அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓ இன்ச் குறைச்சிட்டாங்களா? குறைச்சிட்டாங்க, போன தடவையும் குறைச்சிட்டாங்க. ஒன்று வந்து எப்படி இருந்தாலும் இந்த HP9 அது வந்துருமா? அதுதான் அந்த ஒரு 200, ஒன்று பிரைமரி சென்சாரும் 200. ஆனால் அது என்ன சென்சார்னு தெரியலையோ நமக்கு. அது லிட்டியா 901 அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பார்ப்போம். ஆக மொத்தம் 2 சென்சாருமே பயங்கரமாக தான் இருக்கும். ஒன்று வந்து பிரைமரியாக இருக்கும், இன்னொன்று வந்து டெலிஃபோட்டோவா. ஆமாம், அப்புறம் செல்ஃபியும் ஒரு 50 இருக்கும், 50 அல்ட்ரா வைட் இருக்கும். வா ஃபோனு வெயிட்டாக இருக்குமா எப்படி இருக்கும்? ஃபோன் வந்து கண்டிப்பாக வெயிட்டாக தான் இருக்கும், எப்படியும் 200 கிராம் 210 ஏன்னா கிராம். நாங்கள் ரீசெண்டாக IQ15R மற்றும் OnePlus 15Rங்கிற மாதிரியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டட் ஆன் விவோ X100 அல்ட்ரா. ஆமாம், அவங்களே சாம்பிள் வந்து வீடியோ எடுத்தோம், நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து நீங்கள் போர்ட்ரேட் மோட்ல போய் எடுத்தீங்க கரெக்டாக? சினிமேட்டிக் போர்ட்ரைட் மோடு தூரமாக இப்போ ட்ரைபாட் வச்சு 3.7xல எடுத்தது. ஓகே ஓகே. நீங்கள் ஆனால் அதில் இன்சென்சார் வரலாம்ல? 1xல எடுத்து பார்த்தேன். ம். இனிமேல் எடுத்தா என்ன சிறப்பு கொண்டாடின்னு சொல்லிட்டு தான் நான் 3.7க்கு போனேன். அதில் தான் நல்லா இருந்தது. ஏன் 1xனா நேச்சுரல் டெப்த்தே இருக்கும்ல? அந்த அளவுக்குலாம் நேச்சுரல் டெப்தா. சினிமேட்டிக் போர்ட்ரேட்டில் 1x 2x ட்ரை பண்ணேன், அதில் நல்லா இல்லை. 3.7 தான் இருக்குல்ல, சூப்பராக இருந்தது. ஏன்னா ஷாமியில் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஷாமியில் வந்து நேச்சுரல் டெப்த்தே உங்களுக்கு கிடைக்கும். அது 4.3ல கிடைக்கும், 4.3x. ஆனால் என்ன கேமரா ரொம்ப தூரம் பின்னாடி நோத்தி வச்சுக்கணும். நான் எங்கே வைக்கணும்னா அங்கே அந்த ரூம், அங்கே ஒரு இது இருக்கு, ஒரு டஞ்சன், அதுக்குள்ள தூக்கி போட்டு அங்கேருந்து ஃபோன் இங்கே பார்க்கும். அதுக்கு எப்படி இருக்கும்ல, என்னடா என்ன இருட்டுக்குள்ள வச்சு எங்கேயோ வெளிச்சத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்னு. ஆனால் தெரியல, அவ்வளோ ஜூமில் வச்சா ரொம்ப தூரம் தள்ளி வச்சா லைட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி வரணும், இல்லைன்னா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அப்படியே இதாகிடும், நாய்ஸ் வரும். இதுதான் வந்து அப்கமிங் ஃபோன்ஸ் ஆஃப், அதாவது மார்ச் மாசம் இன்னும் நிறைய வரும். சொல்லாம கொள்ளாமலாம் ஊருக்குள்ள நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. குறுக்க முறுக்க இந்த ஐட்டல்ல இருந்து ஏதாவது வரும், விவோல இருந்து ஏதாவது 2 ஃபோன் வந்துடும், டெக்னால கூட வரும். ஆமா, நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய ஃபோனை வந்து விட்டு தள்ளிட்டே இருப்பானுங்க. நம்ம தான் வாங்குறோமா இல்லையான்னு தெரியல. நீங்க யாராவது ரீசெண்டா ஏதாவது நியூ ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அந்த மாதிரி அதோட எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து இந்த மந்த் வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே ஸ்பெஷலா இருந்தாலும் 17 அல்ட்ரா கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே அது மேல கியூரியாசிட்டி உண்டு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து அது பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம், அதனால வந்து அது கன்சியூமர் ஃபேவரட் ஃபோன் சொல்ல முடியாது. அது வந்து இந்த போட்டோகிராஃபி எந்தூசியஸ்ட் இருக்கிறவங்களுக்கான ஃபோன். கன்சியூமர் ஃபேவரட் ஃபோன் வரும்போது எனக்கு இன்னமும் மனதளவில் எது இடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா நத்திங் ஃபோன் 4A Pro கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிடுமோன்னு தோணுது. அது வரட்டும், நம்ம பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு விடைபெற்றுக் கொள்ளும். சிவபரணி பார்க்கலாம். பாய்.